வணக்கம் மக்களே, டார்கெட் சினிமாஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம விடாமுயற்சி படத்தோட அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஐயோ எடிட்டர், இன்னையா பாட்டு கேட்டிருக்க? பாஸ், இந்த பாட்டு சூப்பரா இருக்கும், நீங்களும் கேளுங்க. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு யோ 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 ஹெட்ஃபோன் மஸ்ட்டுன்னு சிம்பிள் போடவே இல்லையா? இரியா அதை போட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஏகேவோட ஸ்டோரி சூஸிங் தான். மகிழ் திருமேனி வந்து இந்த படத்தை ஜஸ்ட் டேரக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஸோ மகிழ் திருமேனி கேட்டிருக்காரு ஏகே கிட்ட, கொஞ்சம் ஏதாவது மாசாக சேர்க்கலாமா அப்படின்னு. அதுக்கு ஏகே வந்து அதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் இது ஒரு நார்மல் படமாக எடுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் எந்த ஒரு மாஸ் ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஸ்டோரியில் இருக்க மாதிரி அப்படியே இது வந்துட்டு ஒரு நார்மல் மூவியாக மேக் ஆகிருக்கு. மூவியோட அனாலிசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அப்போ தான் நான் மூவிக்குள்ளே, அதாவது அனாலிசிஸ்குள்ளே போகும்போது நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு புரியும். முதல்ல த்ரிஷாவோட கேரக்டர் டிசைன் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லவ்க்கு ஏங்குற, அட்டென்ஷன் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு கொஞ்சம் கேர்லெஸ்ஸான ஒரு பொண்ணை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஏகேவோட கேரக்டர், அதாவது அர்ஜுன் கேரக்டர், அதாவது படத்தில் நம்ம தலையோட பேர் அர்ஜுன், ஓகேங்களா? நம்ம அர்ஜுன் அப்படின்னு கண்டினியூ பண்ணுவோம். அர்ஜுனோட கேரக்டர் டிசைன் அந்த மாதிரி இருக்காது, அப்படியே ஆப்போசிட்டாக, அதாவது எதிராக இல்லை. அவங்க நிறைய அட்டென்ஷன் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் யோசித்து பொறுமையாக அந்த வேலையை முடிக்கிற கேரக்டராக நம்ம ஏகே சார் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சீன் டிஃப்ரென்ஸில் நல்லா கட்டியிருப்பாங்க. எப்போன்னா, ஃப்ளாஷ்பேக் சீனில் த்ரிஷா வந்து வலிக்கு விழுந்துருவாங்க. வலிக்கு விழுந்ததில் அபார்ஷன் ஆயிரும். அப்போ அர்ஜுன் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆறுதல் சொல்கிறதுக்காக பக்கத்தில் போவார். ஸோ த்ரிஷா வந்துட்டு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அர்ஜுனுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியும், கயல் அதாவது த்ரிஷா கேரக்டருக்கு வந்து இப்போ தனிமை தேவைப்படுது, அதனால் நம்ம வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்தவர் அப்படியே வேலைக்கு போவார். அதில் வந்துட்டு அவரோட மெச்சூரிட்டி, அதாவது ஒருத்தருக்கு தனிமை தேவைப்படுது அப்படின்னும் போது நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ தனியாக விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிடுவாங்க. தென் அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியும் வந்துடுவாங்க. அப்படின்றது தான் ஏகேவோட மெச்சூரிட்டி லெவலாக காட்டியிருப்பாங்க. அடுத்த ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கயலுக்கு பர்த்டே வரும். எல்லோரும் விஷ் பண்ணியிருப்பாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நம்ம ஏகே விஷ் பண்ணுவாரா அப்படின்ட்டு இவங்க ஜஸ்ட் அவரோட அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக இவங்க திரும்பி பார்ப்பாங்க. பட் அவர் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவரோட ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்ருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 4 சீன் முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அர்ஜுனும் கையிலும் வந்துட்டு காரில் போயிட்டுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அர்ஜுன் வந்துட்டு என்ன டிசைட் பண்ணியிருப்பாருன்னா, கையில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அஜர்பைஜானில் 2 பேரும் ஒன்றா காரில் போய்கிட்டு இருப்பாங்க. த்ரிஷா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, அதாவது கையில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க மூஞ்சில் வந்துட்டு வெயில் படும். இதை வந்துட்டு நம்ம அர்ஜுன் பார்ப்பார். பார்த்துட்டு அந்த சன்ஷீல்டை வந்துட்டு கீழே இறக்கி விடுவார். இதில் வந்துட்டு அவரோட மெச்சூரிட்டி லெவல் அங்கே காமிட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 சீனையும் மேட்ச் பண்ணி எதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னா, லவ் அண்ட் அட்டென்ஷன் அப்படின்றது எந்தெந்த நேரத்தில் காட்டணுமோ அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாக காட்டணும் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக, அதாவது தனிமை தேவைப்படுங்கும்போது அவர் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். பட் லவ் அண்ட் கேர் தேவைப்படுது அப்படின்னும்போது அவர் அதை செய்வார். ஸோ ஒரு விஷயம் ஒரு இடத்துல தேவைப்படுது அப்படின்னும் போது தான் நம்ம ஏகே செய்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் டிசைன் அதை ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய இடத்துல மகிழ் திருமேனி நிறைய இன்ட்ர டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் வந்துட்டு ரக்ஷன், அவங்க ஒய்ஃப் பேர் வந்துட்டு தீபிகா, அதாவது கசாண்ட்ரா பேர் வந்துட்டு தீபிகா. ஸோ நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்க 2 பேரும் கைலுக்கு இன்ட்ரோ ஆகும்போது தீபிகா அவங்க ட்ரக்கை காமிச்சிருப்பாங்க. அதோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா AZ, அதாவது அஜர்பைஜான் 90R173 அப்படின்ட்டு இருக்கும். அடுத்த ஷாட்டில் கார் பிரேக் டவுன் ஆகி, அதாவது அர்ஜுனும் கையிலும் போயிட்டுருக்க கார் பிரேக் டவுன் ஆகி நிற்கும். அப்போது ரக்ஷத்தோட ட்ரக் வந்து அங்கே வரும். அப்போவும் அதோட நம்பர் அதாவே தான் இருக்கும். அடுத்து கார் ரெடி ஆகிரும். ஸோ இந்த பேட்டரியோட ஒயர் கட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி ஏகே வந்துட்டு அது 2த்தையும் ஜாயின் பண்ணிட்டு அப்போ தான் கிளம்பி போவார். அங்கே இங்கேன்னு அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சி அந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சிருவார். ஸோ அந்த ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு வேறையாக இருக்கும். அந்த ட்ரக் பின்னாடி இருக்க நம்பர்ஸும் வந்துட்டு வேறையாக இருக்கும். ட்ரக் அதே தான், பட் நம்பரை மட்டும் மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த ஷாட் எதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னா, இப்போ பேட்ரோல் போயிட்டுருக்க போலீஸ் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நம்பரை கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஆர் ஏதாவது ஃபோட்டோ கிட்ட எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட எவிடன்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரக் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால
அந்த நம்பர் சேஞ்ச் அப்படின்றத இங்கே கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல ஒரே நம்பர் யூஸ் பண்ணும், எந்தெந்த இடத்துல நம்பர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத முதற்கொண்டு மகிழ் திருமேனி ரொம்ப பர்ஃபெக்டாக கையாண்டிருப்பார். இதை வந்து எங்கே எக்ஸ்டிங்கிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சீனில் வந்துட்டு ரக்ஷத் நிறைய நம்பர் பிளேட்ஸை வந்து க்ரஷரில் போட்டு க்ரஷ் பண்ணிட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் வந்துட்டு அவர் யூஸ் பண்ண எல்லா நம்பர் பிளேட்ஸும் வரிசையாக வச்சுருப்பாரு, அதெல்லாம் போட்டு க்ரஷ் பண்ணிட்டுருப்பாரு. அடுத்ததாக செகண்ட் சீனில் கார் பிரேக் டவுன் ஆகி நிற்கும்போது கூட கார் அந்த நிற்கிற அந்த டயத்தில் கூட கார் இண்டிகேஷன் வந்து பேட்ரி ப்ளஸ் ரிப்பேர் அப்படின்ற அந்த சிம்பிளை காட்டிட்டு தான் நிற்கும். ஸோ அடுத்த ஷார்ட்லேயே காரில் இருந்த பேட்ரி போகிற ஒயர் கட் ஆகியிருக்கும். அதுக்கு முன்னாடியே ரக்ஷத் அட்வான்ஸ்டு காரில் எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அட்வான்ஸ்டு கார் பேட்ரியோட கனெக்ட் ஆகியிருக்கும். பேட்ரியோட கனெக்ட் ஆகி இருந்தால் மட்டும்தான் அது ரன் ஆகும், இல்லைனா ஓடாது. இதுவே பழைய கார் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் பேட்ரி தேவை, மற்றபடி ரன் ஆகிறதுக்கு பேட்ரி தேவையில்லை. அடுத்ததாக கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணோட கையை காட்டியிருப்பாங்க. அந்த கை ரொம்ப வந்து டிகிரேடான நிலையில், அழுகி போன நிலையில் இருக்கும், கொஞ்சம் டேமேஜான நிலைமையிலும் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னா, அங்கே வர ஆண் யாராக இருந்தாலும் மரணம் மட்டும்தான் நிச்சயம் அப்படின்ற மாதிரி இந்த சீனை காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் பிரகாஷோட ஸ்க்ரீன் ப்ளே டாப் நாச்சாக இருந்துச்சு. குவாலிட்டியெல்லாம் வந்துட்டு ஹாலிவுட் ஈக்குவலாக இருந்தது. நான் எடிட்டிங் பண்ணும்போது என்னடா இப்படி எடுத்துருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு சமமான ஒரு குவாலிட்டியில் இருந்தது படம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு ஷார்ப்னஸாக இருக்கட்டும், ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு லெவல் எல்லாமே சும்மா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அடுத்து தான் வந்துட்டு ஏகேவோட ஆக்டிங்கை சொல்லலாம். ஏன் ஏகேவோட ஆக்டிங் அப்படின்னா, ஒரு படத்தை கொண்டு போகிறது அப்படின்றது, ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் மாசீன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான். ஸோ அந்த ஆக்டிங் சரியாக இல்லைன்னா படம் கண்டிப்பாக போகாது. ஸோ ஒரு ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஏகே அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேரக்டர் டிசைன் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த கேரக்டருமே வந்துட்டு கரெக்டாக டிசைன் பண்ண படலை. இந்த கெசாண்ட்ராவும் அர்ஜுன் கேரக்டரை தவிர வேறு எந்த கேரக்டருமே கரெக்டாக டிசைன் பண்ண படலையோ அப்படின்றது தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த த்ரிஷா கேரக்டர் முதல்ல கீழே விழுந்து அவங்களுக்கு அபார்ஷன் ஆகும். சுத்தமாக அந்த சீன் ஒர்க் அவுட்டே ஆகலை. பாஸ் என்னையா பாஸ், நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுட்டா? யோ, நீனே எடிட் பண்ண? நீங்களே பாருங்க. என்ன கிளவி சத்தம் கேக்குது? நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னாச்சு, உங்களுக்கே சிரிப்பு வருதா? அவ்வளோதான். இந்த சவுண்ட் சின்ன, நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு சின்ன சவுண்ட் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சவுண்டை வச்சு ஒரு சென்டிமெண்ட் சீனை எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்றதா தெரில. ஸோ இந்த சீன் இன்னுமே கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துருந்துருக்கலாம். அடுத்ததாக இந்த புள்ளி கேங்னு ஒன்று இருக்கும், எதுக்குன்னே தெரியாமல் வேணும்னே வம்பளுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் இது வந்து வில்லன் கேங்கோட ஒன்று அப்படின்னு. ஏன்னா காரணமே இல்லாமல் பிளான் பண்ணி வந்துட்டு வம்பளுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிடுவாங்க, எதுக்காக இவங்க வரணும், எதுக்காக இவங்க சண்டை போடணும். ஸோ எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாமல் இந்த காரை மட்டும், ஏன்னா ஆப்போசிட்டில் அர்ஜுன் ப்ளஸ் கசாண்ட்ரா இருக்காங்க, அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ அவங்கக்கிட்ட அந்த வம்பு இழுத்துருக்கலாம். ஸோ இவங்களோட டார்கெட் ஃபுல்லாக ஏகேவும் த்ரிஷாவும் தான் இருக்குது அப்படின்னும் போதே ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிடுவாங்க இது வில்லன் கேங்கோட ஒரு குரூப்பு அப்படின்னு. அடுத்ததாக ஸ்க்ரீன் ப்ளே மிஸ்டேக்ஸும் கொஞ்சம் இருக்குது. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி நிற்கும். அப்போ வந்து இந்த புள்ளி கேங் வந்துட்டு பாட்டில் முன்னாடி அவங்க கார் முன்னாடியே உடச்சிட்டு போவாங்க. ஸோ அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்ச கிளாஸ் பீஸ் ஒன்று கூட இருக்காது. அடுத்த ஷாட்லேயே இப்படி ஒரு ஃப்ரேம் திருப்பின உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பீஸ் கூட இருக்காது. எப்படி ஒரு செகண்டில் எல்லா கிளாஸ் பீஸும் மறைஞ்சு போச்சு அப்படின்றதான் தெரில. இது ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸ்டோரியில் மட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்து இன்னும் கொஞ்சம் கேரக்டர் டிசைன் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இது வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டரான படமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மூவியை பெருசாக அப்ரிஷியேட் பண்ணலனாலும் தயவு செய்து இந்த மூவியோட சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஹாலிவுட் தரத்துக்கு இனிமேல் ஒரு படம் வருமா அப்படின்றது தெரில. இதுக்கு முன்னாடி லியோவுக்கு அடுத்து நான் பார்த்து ஒரு சினிமாட்டோகிராஃபியில் பெஸ்ட்டான ஒரு படம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது இந்த படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபியெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்து இந்த மாதிரியான ஃப்யூச்சரில் தமிழில் இந்த மாதிரி மூவிஸ்லாம் வரும். ஸோ இதுதான் என்னோடய கருத்து. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, என்ன மூவி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் ஆர் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.